10 நாள் அலாரம்லாம் இல்லாம, நல்லா நெனச்ச நேரம் எந்திரிச்ச நாள் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பேக் டூ நார்மல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிரும். நாளைக்கு ஸ்கூல் எல்லாம் ரீஓப்பன் ஆகுது. அதனால காலையில பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்சுன்னு சொல்லி எல்லாமே பரபரப்பா செஞ்சு இவைங்களையும் கிளப்பி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு ஓட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு காலையிலேயே கேப்பை சேமியாவும், அது கூட பாலும் தான் பிள்ளைங்களுக்கு ஆக்கி குடுத்துருந்தேன். இது வந்து ராகி சேமியா. கடையிலேயே கிடைக்குது பாக்கெட். இத எடுத்து லைட்டா தண்ணி ஊத்தி கொஞ்சமா ஊறுனதுக்கு அப்புறமா இட்லி சட்டியில வச்சு எடுத்து அவிச்சு, அது மேல கொஞ்சமா தேங்காய், நாட்டு சர்க்கரை கொடுத்து மேலே நெய் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ராகியில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கூலாக கிண்டி கொடுத்தா குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி செய்கிறேன். அப்புறமா இதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தான் நிறைய டென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி ஹோம்ஒர்க் எழுதையில் முடிஞ்ச அளவு அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் சில நேரம் கட்டுப்பாடே இல்லாமல் போகும்போது அடிக்கிற மாதிரி, திட்டுற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அப்புறம் அடிச்சுட்டு திட்டிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் சில நேரம் இந்த மாதிரி நினைக்கும் போது இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்டில் பேரண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளை அறியாமல் நமக்குள்ளேயே ஒரு கில்ட் வந்து ஒருவேளை நம்ம நல்ல அம்மா இல்லையோ, ஒருவேளை நம்ம சரியா பிள்ளைங்கள வளர்க்கலையோன்னு சொல்லி நம்ம மேலே ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. முன்னாடிலாம் நம்ம அம்மா வந்து ஒரு அடி அடிப்பாங்க, திட்டுவாங்க, திருப்பி நம்மளோட பேசிடுவாங்க, அது முடிஞ்சிடும். ஆனால் இப்போ சின்னதாக அடிச்சிட்டா திட்டிட்டா கூட நீங்கள் நல்ல பேரண்ட் இல்லைங்கிற மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறது சரியா தப்பான்னு எனக்கு தெரில. யாருக்குமே அடிக்கணும், திட்டணும்னு எந்த பேரண்ட்டுக்கும் ஆசை இருக்காது. பட் சில நேரம் வந்து பிள்ளைங்க சேட்டை பண்ணும்போது வேறு ஆப்ஷனே இருக்க மாட்டுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.